ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம கோடை காலத்தில் குழந்தைங்களை எப்படிலாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுது. அந்த நோய்கள்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். முக்கியமாக குழந்தைங்கள நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வெயில் தாக்கத்தினால அம்மை போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படும். அதில் இருந்தும் நம்ம குழந்தைங்களை எப்படி மீட்டு வர்றதுன்னு தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போலாம் குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுற டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. இப்போ தான் குழந்தைங்கள நம்ம நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும். குழந்தைங்கள வீட்டிலே விளையாடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. வெளியில் போய் விளையாடணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களாம் நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள முக்கியமாக நம்ம வெளியில் அனுப்பக்குள்ள 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் நல்லது, 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வெளியில் செல்லக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் நீங்கள் பயன்படுத்தி அனுப்பக்குள்ள குழந்தைங்களுக்கு அந்த வெயில் தாக்கத்துலேருந்து அவங்கள அவங்க ஸ்கின் ஈஸியாக பாதுகாத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் நீங்கள் உபயோகப்படுத்தி வெளியில் அனுப்பலாம். அதே மாதிரி மெல்லுசாக ஒரு காட்டன் துணி இருக்கும் இல்லைங்களா, அதில் ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் போட்டு அனுப்புங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு புழுங்குற மாதிரி வேர்க்கிற மாதிரி வேர்த்தாலும் நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு கிளாத்தில் நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புங்க. அப்போ தான் அவங்க கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த வெய்ய டைமில் பிளாக் ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெளியில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற குழந்தைங்களுக்கு ஒரு 10 மணிக்கு முன்னாடி, அதாவது காலையில் 10 மணிக்கு முன்னாடியும் ஈவினிங் 4 மணிக்கு அப்புறமும் நீங்கள் விளையாட அனுப்புங்க. அந்த விளையாடுறது பார்த்திங்கன்னா வெப்பம் இல்லாத அப்போ நீங்கள் அனுப்புறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிழலான பகுதியில் விளையாட சொல்லி அனுப்புங்க. அப்போ தான் அவங்க வெயில் தாக்கம் இல்லாத அவங்க ஸ்கின் அவங்க பார்த்துக்க முடியும். நம்ம ரொம்ப வெயிலில் போனாலும் நம்ம ஸ்கின்னுக்கு கொப்பளங்கள் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வெயில் தாக்கத்துலேருந்து இது பண்ணால் இந்த டைமிங்கில் தான் நீங்கள் வெளியில் அனுப்பலாம் குழந்தைங்கள. இது ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க அடிக்கடிக்க குளிக்கணும், தண்ணியில் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குழந்தைங்கள நீங்கள் அவங்க எப்போ கேட்குறாங்களோ நீங்கள் அப்போ குளிக்க வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் குழந்தைங்க பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அதை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஃபோன் பேசிக்கிட்டு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க அப்படி பேசிக்கிட்டு குழந்தைங்க நீங்கள் குளிச்சுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டோ இந்த மாதிரி போனீங்கன்னா ஆபத்தை விளைவிக்கும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்து குழந்தைங்களை கேர் பண்ணுற மாதிரி எதுவுமே வராது. இங்கே குழந்தைங்க இந்த மாதிரி தண்ணியில் ஏதாவது விளையாடுறாங்க அப்படின்னா நீங்கள் கூட இருந்து அந்த குழந்தைங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணியில் விளையாட விடுறதுனால இந்த சம்மரில் அவங்க உடம்பு குளிர்ச்சியாகி அம்மை போடுறது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. நீங்கள் தண்ணியில் விளையாடணுன்னா தாராளமாக விளையாட வைக்கலாம். இந்த வெய்ய காலத்தில் நீங்கள் காலையில் ஒரு தடையும் ஈவினிங் ஒரு தடையும் நீங்கள் குளிப்பாடுறது தப்பே கிடையாது. நீங்கள் குழந்தைங்கள எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சுத்தமாக குழந்தைங்களுக்கு எந்த ஒரு நோயும் உங்களுக்கு சீக்கிரமாக வராது. ஸோ நீங்கள் 2 வேளை தாராளமாக குளிக்க வைக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்க நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லை ஜூஸ் போட்டு கொடுக்கலாம், இளநீ வாங்கி கொடுக்கலாம், மோர் அடித்து கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வெய்ய நாளில் தான் நீர் சுளுக்கு இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களால் அது சொல்ல தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனைலேருந்து நம்ம குழந்தைங்க மீட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் எப்பயுமே விளையாடுற குழந்தைங்க இருக்குது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இந்த சம்மரில் லீவ் விடுறாங்க அப்படின்னாலே குழந்தைங்க விளையாடுறது தான் ஆசைப்படுவாங்க. விளையாடிட்டு வந்தோன்னா ஏதாவது அடிபட்டுட்டு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் போய் நம்ம அது இதுன்னு தேடக்கூடாது. கையிலே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருந்தால் நம்ம அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு எதிர்க்க நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் குழந்தைங்கள நீங்கள் வெளியில் அனுப்பாத இந்த மாதிரி அவங்க எதில் ஆர்வமாக இருக்காங்கன்னு பாருங்கள். ட்ராயிங்னால் நீங்கள் ஸ்கெட்ச் பென்னும் க்ரையான்ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. மற்றபடி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் வாங்கி கொடுத்து குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஃபோனு இந்த மாதிரி டிவி இந்த மாதிரிலாம் இருந்துட்டு நீங்கள் அதெல்லாம் கொடுக்காம இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி குழந்தைங்களை ஈஸியாக இட்டுட்டு வரலாம். நம்ம தான் அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேரண்ட்டாக நமக்கு நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைங்கள சும்மா நம்ம தனிமையிலே வச்சுருக்கக்கூடாது. நம்மளும் ஜாலியாக அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எப்பயுமே உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கண் பார்வையிலே வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.